ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி பார்த்திங்கனாக்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொடி நீங்கள் சாம்பார் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு புளிக்குழம்பு, காரக்குழம்பு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு, குருமாவுக்கு, அதுக்கப்புறம் சால்னா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக ஒரு எக் கறி பண்ணால் கூட ஒரு டீஸ்பூன் போல் இந்த குழம்பு மிளகாய் தூளை நீங்கள் சேர்த்திங்கனாலே நல்ல ஒரு திக்னஸோட ஒரு கிரேவி சூப்பராக நமக்கு கிடைக்கும். வாங்க இந்த சிம்பிளான குழம்பு மிளகாய் தூள் வீட்டிலேயே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். நான் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சோம்பு 10 கிராம் சோம்பு போல் எடுத்திருக்கேன். சோம்பு நல்லா எல்லா குழம்புக்குமே நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அதனால் ஒரு 10 கிராம் போல் சோம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு 10 கிராம் போல் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க இன்க்ரீடியன்ஸை கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் அதே ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா மிளகு ஒரு 10 கிராம் போல் மிளகு எடுத்திருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பருப்பு, தோரம்பருப்பு ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். தோரம்பருப்பு குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறமா மஸ்டர்ட் சீட்ஸ், அதாவது கடுகு 10 கிராம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 10 கிராம். கடலைப்பருப்பும் நல்லா ஒரு குழம்புக்கு திக்னஸை கொடுக்கும். ரெண்டாவது குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் கடலைப்பருப்பு 10 கிராம் எடுத்துக்கலாம். cumin சீட்ஸ், அதாவது ஜீரகம் 10 கிராம். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து அது ஒரு 10 கிராம். அதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு 10 கிராம். ஸோ இதெல்லாம் நான் ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் அரிசி எடுத்துக்கோங்க, பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் ஒரு தட்டில் சேர்த்துட்டேன். அதே மாதிரி தனியாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லியையும் மிளகாயும் எடுத்திருக்கேன். 500 கிராம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 350 கிராம் மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 10 கிராம் மஞ்சள் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் சேர்த்துட்டு வெயிலில் காய வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்றா வறுத்து கூட நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா காஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு கொத்தமல்லி விதையை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிரேக் ஆகணும். ஸோ நீங்கள் வறுத்திங்கன்னா கூட இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். அதே மாதிரி மிளகாயை பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே ரெண்டாக பிரேக் பண்ணிங்கன்னா ஈஸியாக பிரேக் ஆகணும். அது நமத்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் நம்ம நல்லா வறுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வெயில் இல்லைனாக்க நல்ல வெயில், சூடான வெயிலில் நம்ம வச்சு ஒரு 1 டே வச்சிங்கன்னா அந்த மாதிரி நல்ல முறுமுறுன்னு ஆகிடும். ஸோ இன்கேஸ் முறுமுறுன்னு ஆகலைனாக்க நீங்கள் வறுத்துக்கிட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். வெயிலில் காய வச்சு அரைக்கிறதுனால இந்த பவுடர் ரொம்ப நாளைக்கு பூச்சி பிடிக்காமல், கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வெயிலில் காய வச்சுருக்கேன். நீங்கள் வெயில் இல்லைன்னா வறுத்துட்டு கூட நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாமே வெயிலில் காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று கலந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நான் பவுடர் பண்ண போகிறேன். உங்களோட மிக்ஸி ஜார் சின்னதாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு மிளகாயும் தனியாயும் கூட தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தனியாக 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எல்லாத்தையுமே ஒரே பேட்சில் ஒரே இதாக சேர்த்து நான் அரைக்க போகிறேன். நான் அதே மாதிரி மஞ்சள் கூட விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன். நீங்கள் விரலி மஞ்சள் இல்லைனாக்க நீங்கள் மஞ்சள் தூள் கூட சேர்த்து அரைக்கலாம். ஸோ நான் இப்போ எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வறுத்துட்டு அரைக்க போகிறீங்கனாக்க வறுத்த இன்க்ரீடியன்ஸை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைங்க. சூட்டோடு அரைக்க வேண்டாம். சூட்டோடு அரைச்சா கட்டி தட்டி போயிடும். அதனால் சூட்டோடு அரைக்க வேண்டாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிற மிக்ஸி ஜார் தண்ணி இல்லாத நல்ல க்ளீனான ட்ரையான மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கணும். நான் இந்த பவுடரை சலிக்கலை, நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபைனாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் இந்த சலிச்சு வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் தட்டில் நல்லா எல்லாமே பரப்பிட்டேன். ஸோ இதை நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் நீங்கள் இது கெட்டே போகாது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியில் இருக்கிறது கெட்டு போகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
அது மாதிரி நீங்கள் வத்த குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரிலாம் வந்து புளி சேர்த்து பண்ணுற குழம்புக்கு ஜஸ்ட்டு வெஜிடபிள்ஸை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா இந்த புளி தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் போல் இந்த குழம்பு மிளகாய் தூளை சேருங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. இதை மட்டும் சேர்த்து நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதே நேரத்தில் குழம்பு வந்து நல்ல திக்னஸோடையும் நல்ல ஒரு கிரேவி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from பிரேமலதா அரவிந்தன். Bye.